என் தங்கமே, இன்று உன் கருப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒரு பெண்ணால் உனக்கு ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது. நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம். இந்த பெண்ணால் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது? அப்படி உன் வாழ்க்கையில் கெடுதல் செய்ய நினைக்கின்ற அளவிற்கு இந்த பெண்ணுக்கு என்ன தேவை இருக்கின்றது? இவளுக்கு என்ன சந்தோஷம் என்பதனை உனக்கு சொல்ல இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவது எப்பொழுதுமே இந்த கருப்பனின் கடமையல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இன்று உன் வாழ்க்கையில் இத்தனை பெரிய அநியாயம் ஒன்று நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்றால் அதை உன்னிடத்தில் சொல்லாமல் நான் விட்டுவிட முடியுமா? உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் அப்படியே உனக்கு உணர்த்த முயற்சி செய்து கொண்டிருப்ப இந்த கருப்பன் இப்பொழுதும் அதைத்தான் உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றேன். ஒரு பெண்ணால் ஆபத்து என்றால் அதை அப்படியே விட்டுவிட முடியுமா என்ன? என் குழந்தையே, அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதும் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கின்ற ஒருவர் வாழ்க்கையில் தேவையில்லாத கலகத்தை மூட்டுவதும் எத்தனை பெரிய தவறான காரியம்! இந்த தவறான காரியத்தை தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் செய்ய இவர்கள் முயற்சிகள் செய்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான பதிலடியை நீதான் கொடுக்க வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு எச்சரிக்கை கொடுத்தாலும் இதிலிருந்து தப்பிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா? என் பிள்ளையே, ஒருவர் நமக்கு கெடுதலைத்தான் செய்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அவர்களை அருகிலேயே வைத்திருப்பது உன்னுடைய தவறு. ஒரு முறை செய்யலாம், 2 முறை செய்யலாம். மீண்டும் மீண்டும் இதையே செய்து அதன் பிறகு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் அது உன் பக்கம்தான் தவறு என்பதனை முதலில் புரிந்து கொண்டு இந்த கருப்பன் சொல்வதை சரியாக கேட்டு உன் வாழ்க்கையில் அநியாயம் செய்ய காத்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணை தெரிந்து கொண்டு இவளிடத்திலிருந்து என் பிள்ளை நீ எச்சரிக்கையாக இரு. யாருக்கும் பயப்படச் சொல்லவில்லை. இவளை கண்டு அஞ்சி நடுங்கச் சொல்லவில்லை. இவளை கண்டு பயப்படாதே என்றுதான் சொல்கின்றேன். அதற்கு முன்னெச்சரிக்கையாக நீ இருக்க வேண்டும். இவளின் சூழ்ச்சி வலைக்குள் நீ சிக்கிவிடக் கூடாது. அடுத்தவர்களின் முன்னிலையில் உன் பெயரை கெடுக்க இவள் எடுத்து கொண்டிருக்கின்ற முயற்சியை நீ வெற்றி பெற விட்டுவிடக் கூடாது என்றுதான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் இதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுது உனக்கு அதன் மீது பிடித்தம் இல்லாமல் இருந்துவிட்டால் அது நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வெற்றி கிடைக்காது. செய்கின்ற விஷயத்தின் மீது விருப்பம் அதிகமாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றுமே உன்னால் வெற்றியினை பெறக்கூடிய அளவிற்கு நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இத்தனையையும் கடந்து உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அது உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணத்திற்கு பரிசாகத்தான் நடக்கும். ஏனென்றால் எல்லாவற்றையும் என் குழந்தை எதிர்மறையாகவே சிந்தித்து எதிர்மறையாகவே எண்ணங்களை வளர்த்து கொண்டு உனக்குள் எப்பொழுதுமே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீ சுற்றி தெரிந்து வந்தாயல்லவா? கவலை என்பது எப்பொழுது வரும் தெரியுமா? எதுவுமே இல்லாத பொழுது நாம் இனி என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்தால் தானே வரும். எல்லா வசதி வாய்ப்புகளும் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் எதை நினைத்து கவலைப்பட போகிறோம் என்று தானே என் பிள்ளை உன்னிடம் இந்த கருப்பன் கேட்கின்றேன். என் தங்கமே, என்ன இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, எப்பொழுதுமே ஒரே சமநிலையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று போலத்தான் எல்லோரும் இருக்க வேண்டும். மாறாக ஒரு நிமிடத்திற்கு ஒரு பேச்சு, நிமிடத்திற்கு ஒரு பார்வை என்று யாரும் தன்னுடைய மனநலன்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இத்தனைக்கும் நடுவிலும் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் இந்த கருப்பன் உன் கைகளில் கொடுத்து விட்ட பொழுதும் கூட சிலரினுடைய சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்ச்சிகளால் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இவர்கள் செய்ய போகின்ற விஷயம் என்னவென்று இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, ஒரு பெண்
ஒருவருக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற அளவிற்கு துணிச்சலோடு இருக்கிறாள் என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் தாமதித்தால் அவள் வேலையை அவள் காட்டிவிட்டு சென்று விடுவாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, யாருக்காக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் விட்டு கொடுத்து சென்று எந்த ஒரு தியாகி பட்டத்தையும் நீ பெற வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். உன் சந்தோஷம் உனக்கு மிகவும் அவசியம். எந்த ஒருவர் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு தானும் சந்தோஷப்படுகின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உடன் இருக்கக்கூடிய உறவுகள். இவர்களை மட்டும் தக்க வைத்து கொண்டு மற்றதையெல்லாம் விட்டுவிட்டு என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு பெண் உன்னுடைய சந்தோஷத்தில் மண்ணை அள்ளி போட தயாராகிவிட்டால், ஏற்கனவே உன் வாழ்க்கை இங்கே கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற குறைந்தபட்ச சந்தோஷத்தில் கூட நீ இருக்கக்கூடாது என்று இந்த பெண்ணானவள் நினைக்கின்றாள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? போட்டிகளும் பொறாமைகளும் தான். இங்கே எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு சிறிய விஷயத்தை ஊதி பெரிதாக்க இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அதனால்தான் எப்பொழுதுமே உன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்வது, பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம். நீ பேசாத வார்த்தையையே பேசிவிட்டதாக சொல்லி உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த நினைக்கின்ற இந்த உலகம் இப்பொழுது விட்டுவிடுமா? அதுவும் இவர்கள் முன்னிலையிலேயே நீ காயப்படுவதும் இவர்கள் முன்னிலையிலேயே நீ பேசுகின்ற வார்த்தைகளை விட்டு விடுவதும் உனக்கு மிகுந்த அவமானத்தை கொடுத்துவிடும். அதனால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு தீர்வுகளை கொண்டு வந்து அதற்கு ஏற்றது போல நல்ல நிலையை அடைவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். யார் உன்னை அழிக்க வந்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி வாழ்ந்து காட்டினால் மட்டும்தான் நீ இங்கே பிறந்ததற்கான பலன் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இத்தனை காலமும் எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட்ட உனக்கு இனி வருகின்ற நாட்களில் இருக்கின்ற பிரச்சனைகளை கடப்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் இந்த பிரச்சனைகளை உருவாகாமல் பார்த்துக்கொள் என்றுதான் சொல்கின்றேன். என் தங்கமே, இன்று நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் என்னவென்று இந்த கருப்பன் வாயின் மூலமாகவே நீ தெரிந்து கொள். என் பிள்ளையே, முதலில் பேசுகின்ற வார்த்தைகள், பேசுகின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றிலும் அதிக கவனம் தேவை. யாரையும் எதையும் சொல்லிவிட்டு சென்று விடாதே. உன்னை சுற்றி ஒரு கூட்டம் உன்னை அந்த குழியில் போட்டு தள்ள காத்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது எந்த தவறு செய்வாய் என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றது. அதனால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டு அதன்படி இந்த வாழ்க்கையை நீ உனக்கானதாக ஏற்றுக்கொள்ள தொடங்க வேண்டும். எல்லா பிரச்சனைகளும் இவர்களால் உருவாகப் போகின்றது என்று தெரிந்து விட்டாயல்லவா? உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சோதனைகளையும் தெரிந்து கொண்டு உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க முயற்சி செய்கின்ற இவர்களுக்கு இனிமேல் கிடைக்கக்கூடிய மிக பெரிய தண்டனை என்னவாக இருக்கும் தெரியுமா? என் பிள்ளையே, இவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கும் துரோகங்களுக்கும் இந்த கருப்பனிடத்தில் இருந்து பேரடி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தண்டனைகள் கிடைப்பதற்கு முன்பாக இவர்களின் வார்த்தைகளில் மயங்கி நீயாகவே உனக்கு தண்டனையை கொடுத்து கொள்ளாதே என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன். இன்று என்னை மதித்து இந்த வாக்கினை கேட்டு உனக்கு நல்லது நடக்கும்படி நீ செய்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த பெண்ணை உன் வாழ்க்கையில் இருந்து நீ ஒதுக்கி வைத்து விடுவாய். தினம் தினம் இவர்கள் என்ன செய்வார்கள், ஏது செய்வார்கள் என்று நினைத்து வேதனைப்படுவதை விட ஒரே அடியாக இவர்களை விலக்கி விடுவதுதான் நல்லது என்பதனை புரிந்து கொண்டு அதை என் பிள்ளை நீ சரியாக செய்தாலே போதும். எல்லாமும் உன் வசமாக மாறும். யாருடைய சூழ்ச்சிகளும் உன் வாழ்க்கையில் எடுபடாது. யார் என்ன நினைத்தாலும் அது உன் வாழ்க்கையில் நடக்காது. எல்லா நேரத்திலும் இவை எல்லாம் நிரந்தரமானது அல்ல என்பதனை புரிந்து கொண்டு நிரந்தரமான விஷயங்கள் எல்லாமும் உன்னை தேடி ஓர் நாள் வரும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். என் பிள்ளையே, பொதுவாக தேவையில்லாத விஷயங்களை கேட்கின்றவர்களிடம் பேசுவதை நிறுத்திவிடு. அது உனக்கும் நல்லது, உன்னுடைய மனநிலைக்கும் நல்லது.
என் அன்பு தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.